அன்பான பன்முக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம். பகுதி 749. அப்பாத்தி 1749 பார்ட் 749. நாங்கள் படிக்க போகிற பாடம் வந்து les adjectifs démonstratifs. les adjectifs démonstratifs என்றதை பற்றி படிக்க போகிறோம். இது ஒரு புதிய பாடம், சரியா? அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு, நேற்று வந்து நான் உங்களுக்கு சிலாபில் வந்து எக்ஸர்சைஸ் தந்தனால கிட்டத்தட்ட ஒரு 22 கொஸ்டின் கிட்ட இருக்குது. அது நீங்கள் ட்ரை பண்ணினீங்க, ஆனால் அது உடனே அதில் ட்ரை பண்ண முடியாத, நான் கொஞ்சம் யோசித்து தான் செய்யலாம். என்றாலும் உங்கள் எல்லோருக்குமே வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அந்த 22 கேள்விக்கும் சரியான பதில்கள் தந்த ஜெயமலர் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும், ஏன்னா அவர் எல்லாமே யூடியூப்பில் பதில் போட்டுட்டாங்க. அதில் ஒரு 3-4 பிள்ளைகள் தான், மற்றபடி மற்றெல்லாம் சரி. சிறப்பான வாழ்த்துக்கள் அவர்களுடைய முயற்சிக்கும் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மற்றாக்களுடைய பதில்களையும் எதிர்பார்த்தபடி. சரி, நாங்கள் இன்றைக்கி ஏன்னா அது ஸ்லாப் ஒரு பாடம் படித்த வேண்டாம், அதில் ஒரு பயிற்சி செய்தால் தான் உங்களுக்கு அது மனசில் நிற்குமே இல்லையா? சரி, இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிற பாடம் வந்து les adjectifs. உங்களுக்கு தெரியும், அஜெக்டிவ் வேண்டாம் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஆனால் டெமோஸ்ட்ரேட்டிவ்ன்றதுக்கு எனக்கு தெரியல, ஏன்னா இது ஒரு கிராமர், இது ஒரு இலக்கணம். பட் எனக்கு அது தமிழில் இது எப்படி உரிச்சொற்கள் எத்தனை வகைப்படும், ஓகே, அது அப்படியெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே, அதை அப்படியே விடுவ வேண்டாம், அவங்கட இலக்கணம் வேறு எங்கட எனக்கு தெரியலை இதுக்கு, அதனால் இதை நான் அப்படியே விட்டுறேன். இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ்ன்ற ஒரு வகை, சரியா? அந்த வகை என்னன்றதை தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா இந்த டெமோஸ்ட்ரேட்டிவ்ன்றது வந்து சு, செட், செட், சி. என்னென்ன வரும்? சு, செட், செட், சி. மாஸ்கிலம். இந்த சு என்றால் மாஸ்கிலம், செட் மாஸ்கிலம் வொயல் அல்லது மாஸ்கிலம் வொயல், செட் ஃபெமினா, சே ப்ளூரியல். ஓகே, நான் ஈஸியாகவே போட்டிருக்கேன். இந்த சு மாஸ்கிலம், செட் மாஸ்கிலம் வொயல், வொயல் வர்ற இடத்துல இது வரும். செட் ஃபெமினா, சே ப்ளூரியல். ஓகேயா? இது தமிழ் கருத்து பார்ப்போம். சு என்றது இது, திஸ். செட் இது, இந்த சு, செட், செட் எல்லாமே உங்களுக்கு இது ஒரு பறவை, இது ஒரு பெண் அப்படி என்ற கருத்துக்கு இது வரும். செட் இது, திஸ், திஸ் அல்லது தட்டும் வரும். சே, CES வரைக்க இவை ப்ளூரலில் வருது, தீஸ். ஓகே, அப்போ திஸ், திஸ், தீஸ் இது மட்டும் ப்ளூரல். ஓகேயா? இப்போ தமிழ் கருத்து, இந்த மஸ்குலாண்டா ஆண்பால் மஸ்குலின், மஸ்குலாண்டு வொயல் வந்து ஆண்பாலில் வர்ற உயிரெழுத்துக்கள் வரைக்குள்ள அது வரும். ஃபெமினா வந்து பெண்பால், ப்ளூரியல் வந்து பன்மை, ப்ளூரல் பலர்பால் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது பன்மை, பன்மையை தான் குறிக்கப்படுது. ஓகேயா? இது இவ்வளவு உங்களுக்கு விளங்கிட்டா. சு, செட், செட், சே இதுதான் les adjectifs démonstratifs. இதில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒர்க், இதில் வந்து பெருசாக உங்களுக்கு அதை விளங்குற மாதிரி ஈஸியாக விளங்கி கொள்ளலாம். அதாவது வந்து இந்த சு வந்து ஆண்பால் வர்ற சொற்களுக்கு வரும், இந்த செட் வந்து வொயல். இப்போ இதில் வந்து உவசோ, உவசோ வந்து எங்களுக்கு முதல் தெரியணும், உவசோ ஆண்பாலா பெண்பால். C'est l'oiseau, L apostrophe. அப்போ அங்கே லு, அப்போ இங்கே செட், CET. அப்போ செட் oiseau ஏ ப்ளூ. ஓகே, ஃபி அது நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும். ஃபி யார்? ஒரு பெண். அப்போ அந்த பெண் வச்சா இந்த பெண்ணண்டேக்குள்ளே பெண்ணுக்கு என்ன வரும்? லா. அப்போ லாவுக்கு இந்த செட். அப்போ உங்களுக்கு எது இப்போ பாடமாகணும்? சு இது வந்து ஆண்பால், இந்த செட்
ஆண்பால் வொயல், இந்த செட் பெண்பால், இது வந்து ப்ளூரல் பன்மை. அப்போ அதை வச்சுக்கொண்டு தான் நீங்கள் இந்த எக்ஸர்சைஸை செய்யலாம். இப்போ இதில் நான் சொல்லிட்டேன், இது வந்து செட் எஸ்சிடின்னு சில மாஸ்கிலாம், இது வந்து ஃபீ ஃபெமினன். அப்போ லான் வரைக்கும் இந்த செட் ஃபீ ஏ பெல். பெல் என்றா வடிவு, ப்ளூ என்றா நீலம், ஒசோண்டா பறவை, ஃபீ என்றா பெண். ஜெய்ம் எய்ம், நாங்கள் இதெல்லாம் வேர்பில் படிக்கிறாங்களே, வேர்ப் எய்மி. ஜெய்ம் டேர் ஷியா. ஜெய்ம் ஷியா என்ன மாஸ்குலனா ஃபெமினனா? சில மாஸ்குலா. அப்போ மாஸ்குலாக்கு என்ன வரும்? சு. அப்போ ஜெய்ம் சு ஷியா. அப்போ இங்கே என்ன, நான் இதில் மிச்சம் நான் உங்களுக்கு சொல்லலை, நீங்களே செய்யுங்க. ஏன்னா ரொம்ப ஈஸி, ஒரு கஷ்டமும் இல்லை, சில அப்ஜெக்டிவ் தானே. இப்போ ஷேஸ், ஷேஸ் ஆண்பாலா பெண்பாலா? அதை ஃபஸ்ட் யோசிங்க. இங்கே வந்து ரொப், ரொப் ஆண்பாலா பெண்பாலா? ஆர்டினேட்டர் ஆண்பாலா பெண்பாலா? மெய்சம் ஆண்பாலா பெண்பாலா? கெட்டோ, அதெல்லாம் தெரியணுமே. ஷியான் கவனிச்சு கொண்டீங்கன்னா சரி. என்ன புவார், இங்கே இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே டக்கண்டே போடலாம், இதான் வெறுமன்ட்டு. சரியா? அப்போ இது வந்து ரொம்ப ஈஸி இந்த எக்ஸர்சைஸ். ஒரு சின்ன பாடம், ஏன்னா நான் இதை தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக. அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது சு, செட், செட், சே. இதுவும் இந்த இவ்வளவு எக்ஸர்சைஸையும் செய்யுங்க. சரியா? இவ்வளோ எக்ஸர்சைஸும் அதில் உங்களுக்கு 1 2 சொல்லி 3 கிட்ட சொல்லி தந்துருக்கு. சரியா? இதை வச்சுக்கொண்டு இவ்வளோ கேள்விகளுக்கும் உங்கள் எல்லோரிடமிருந்து பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை சந்திக்கின்றேன். அதுவரை ஓவா டூஸ். நன்றி, வணக்கம். விசி.